முதலாவது நமக்கு தனி ஜெபம், தனிமையான வேத தியானம் ரொம்ப அவசியம். முதல் படி என்னதுன்னு கேட்டா, எரிந்து நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். எரிந்து பிரகாசிப்பதற்கு நமக்கு துணை செய்யக்கூடியது முதலாவது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் வேதத்துல வாசிக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் படி, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி, கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் போல். நாம எல்லாரும் இந்த உலகத்துல எரிந்து பிரகாசிக்கிற ஒரு சுடர்களை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த அடிப்படையில நேற்றிலிருந்து இன்ன வரைக்கும் ஆண்டுடைய பிள்ளைகள் வல்லமையான கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய நடைமுறைக்கு சொல்லக்கூடிய ஒரு சில ஆலோசனைகளை, முதல் ஆலோசனை, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்யணும்? வரணும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் தொழில் பார்த்துட்டே ஊழியம் செய்யறேன், இல்ல முழு நேரமா ஊழியம் செய்யறேன், நான் ஆண்டுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவன், நான் என்னுடைய நாட்களை நான் கர்த்தருக்கு பணி செய்திருக்கிறேன் என்கிற அடிப்படையில கூட்டு கழிச்சு கடைசியில பார்த்தா நான் வீணாக என்ன செய்யல? ஓடல. என் காலத்தை பயன்படுத்திட்டேன். என் காலத்தை கர்த்தர் என் கையில கொடுத்த சபை ஊழியத்தை, கர்த்தர் என் கையில கொடுத்த ஐக்கிய ஊழியத்தை, கர்த்தர் என் கையில கொடுத்த சுவிசேஷ ஊழியத்தை, மிஷனரி பணியை, கர்த்தர் என் கையில என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன். நான் வீணாக செய்யல, வீணாக ஓடல, அதை நல்லா பயன்படுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும்? உண்டாகணும். அது உண்டாவதற்கு வழி என்னன்னு கேட்டா, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு. இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு பாருங்க. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்க. அப்ப நம்ம சுடர்களை போல இந்த உலகத்துல பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நமக்கு அவசியம் என்னன்னு கேட்டா கர்த்தருடைய வசனம். சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் தீர்க்க தரிசனமாகவே நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு தீர்க்க தரிசனம் வேணும்னு சொல்லிங்கிற ஆசையோட யாரும் எங்கே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எனக்கு ஏதாவது ஜெபம் பண்ணி ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒண்ணு நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைச்சிட்டு போகக்கூடாது. அதெல்லாம் நமக்கு தேவையானால் ஆவியானவரே அதை நமக்கு குழந்தை நினைச்சுவார், தருவார். ஆனா வேத வசனம் ஒரு சுத்தமான, கலப்பற்ற, மாற்றப்பட முடியாத ஒரு தூய்மையான தீர்க்க தரிசன வார்த்தைகள். தேவன்